தமிழ் மாதத்தின் தேய்பிறை சதுர்த்தசி தின இரவே மாத சிவராத்திரி என்றழைக்கப்படுகிறது. இந்நாளில் நள்ளிரவின் போது சிவபெருமானின் சக்தி அதிகரிப்பதை சித்தர்கள் பலரும் கண்டறிந்தனர். அதனாலேயே சிவபெருமானின் சக்தி கிடைக்கும் நேரத்தில் சித்தர்கள் அனைவரும் மலைமீதுள்ள சிவஸ்தலங்களுக்கு அரூபமாக சென்று தவமிருப்பதாக ஐதீகம். அவ்வாறு கிடைத்த சக்திகளைக் கொண்டு உலக நன்மைக்காக சித்தர்கள் பல்வேறு நல்ல காரியங்களை செய்து வருகின்றனர். அதுமட்டுமல்லாது தங்களுக்கு கிடைத்த சக்திகள் மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பிய கரூர் சித்தர் அதை மந்திர வடிவில் உருவாக்கி கொடுத்தார். 18 சித்தர்களில் ஒருவரான கரூர் சித்தர் போகரின் சீடராவார். திண்டுக்கல் அருகே உள்ள கரூரில் இவர் பிறந்தார் என்று ஒரு சிலரும் வாழ்ந்தார் என்று ஒரு சிலரும் கூறுகின்றனர். சிவபெருமானை அழைத்தவுடன் காட்சியளிக்க வேண்டும் என்று கரூர் சித்தர் வரம் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன்படி ஒரு சமயம் இவர் திருநெல்வேலிக்கு சென்றபோது சிவபெருமானை 2-3 முறை அழைத்தும் அவர் வரவில்லை. அதனால் சிவபெருமானுக்கே சாபம் இட்டதோடு நெல்லைக்கு அருகில் உள்ள மாயனூரில் வந்து காட்சியளித்து சாபவிமோசனம் பெறலாம் என்று கூறினார். அதையடுத்து சிவபெருமானும் காந்திமதி அம்மையும் மாயனூர் சென்று கரூர் சித்தருக்கு காட்சியளித்து சாப விமோசனம் பெற்றனர். இதிலிருந்தே கரூர் சித்தரின் சிறப்பை அறியலாம். அத்தகைய சிறப்புமிக்க இவர் கரூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள பசுபதீஸ்வர் கோயிலில் இருக்கின்ற சிவபெருமானோடு ஐக்கியமானதாக எல்லோருமே கூறுகின்றனர். அதனால் இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு அவர்கள் வேண்டுவது நிறைவேறுவதாக நம்பிக்கை அடைகின்றனர். திருமணத்தடை நீங்குவதாகவும் நல்ல வேலை கிடைப்பதாகவும் குழந்தை பேறு ஏற்படுவதாகவும் பலரும் கூறுகின்றனர். அத்தகைய சிறப்பு வாய்ந்த கரூர் சித்தர் சிவ பஞ்சாக்கர மந்திரத்தை சிவராத்திரி தினத்தின் நள்ளிரவில் 1008 முறை படிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அவ்வாறு இந்த மந்திரத்தை படிப்பவர்கள் வேண்டியது நிறைவேறும் என்றும் கரூர் சித்தர் கூறுகின்றார். அறிவும் ஐயும் கிளியும் சௌவும் ரீயும் ஸ்ரீயும் நமசிவய மசிவயன சிவய நம வயநமசி எனம சிவ ஸ்வாஹா. சிவராத்திரி தினத்தன்று விரதமிருந்து சிவபூஜை செய்து வர அனைத்து கர்மங்கள் பாவங்கள் நீங்கும். ருத்ர பாராயணம் செய்திட சிவலோகத்தில் வசிக்கும் பாக்கியம் கிடைக்கும். சந்தனம் புஷ்பம் தீபம் தூபம் நைவேத்தியம் செய்து பூஜை செய்பவர்கள் கோடானுகோடி சுபங்களை அனுபவித்து இறுதியில் சிவனடியை அடைவார்கள்.